ஒரு துறை சொல்லுங்க, போக்குவரத்து துறை வளர்ந்துருக்கிறதா? எதுவும் வளரல, எதுவும் வளரல. கோயம்புத்தூர்ல தென்னிந்தியாவுடைய மான்செஸ்டர்னு சொல்றான். அந்த கோயம்புத்தூர்ல கூடிய சிறு குறு தொழிலாளர்கள் தொழில் செய்ய முடியாமல் நசுங்கி கிடக்கிறான். அவனை சந்திக்க வக்கு இல்ல, துப்பு இல்ல. திருப்பூர் கிட்டத்தட்ட 1 லட்சம் கோடியை ஆண்டு வருமானமாக இந்தியா கொடுக்கக்கூடிய ஒரு மாவட்டம். திருப்பூர் கூடிய தமிழர்கள் நசுங்கி கிடக்கிறான். அவனை கேட்பார் இல்ல, பார்க்க வக்கு இல்ல, துப்பு இல்ல. தமிழ்நாடு உடைய 10 லட்சம் நெசவாளர்கள் நெசவு தொழில் செய்ய முடியாம தவிச்சு நிற்கிறான். அதுவும் கைத்தறி நெசவாளர் இருக்காங்க பாருங்க, மொத்தமே 3 மாசம் தான் வேலை. வாரத்துக்கு 1000 ரூபாய் சம்பளம், மாசத்துக்கு 4000 ரூபாய் சம்பளம். அதுவும் 3 மாசம் தான் வேலை. பொங்கலுக்கு தயாரிக்கக்கூடிய வேட்டி சேலையை தயாரிக்கிற வேலை 12000 ரூபாய் தான் மொத்த ஆண்டுக்குமே. அந்த நெசவாளர்கள் வறுமையின் கோர பிடியில கிட்னியை வித்து வாழக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறான். இவன் சொல்றான், திராவிட மாடல் ஆட்சி, உங்களுடன் ஸ்டாலின், உங்கள் தொகுதியில் ஸ்டாலின், இல்லம் தேடி மருத்துவம், மக்களை தேடி மருத்துவம், இல்லம் தேடி கல்வி. நம்ம அந்த விவேக் ஒரு படத்துல, பேரகல் படத்துல ஸ்னேகா அந்த பேர்ல விழுந்துட்டோம் பாரு. அது மாதிரி சிங்கார சென்னை, கிரேட்டர் சென்னை கார்பரேஷன், உங்களுடன் ஸ்டாலின், குழுகுலுன்னு இருக்கும், குற்றாலத்துக்கு வாங்க. அப்படி பேர் பூரா பாருங்க, அழகழகா வைப்பாங்க, தூய தமிழ் அப்படி அழகா வைப்பாங்க. கிரேட்டர் சென்னை கார்பரேஷன், சிங்கார சென்னை 2.0. முந்தா நாள் அரும்பாக்கத்துல MMTA காலனில வீரபத்ரன் கோவில் தெருவில் தீபா என்கிற 41 வயது பெண்மணி, வேலைக்கு போயிட்டு வந்த பெண்மணி, கணவனை இழந்த பெண்மணி, மழைநீர் வடிகால் வாய்க்கால் குழியில் விழுந்து இறந்து விட்டது. உனக்கு ஜெர்மனி ஒரு கேடா, உனக்கு ஜெர்மனி ஒரு கேடா, உனக்கு லண்டன் ஒரு கேடா. தூய்மை பணியாளர் மின்சாரம் தாக்கி 4:30 மணிக்கு வேலைக்கு போனவங்க 1 மணி நேரம் மழைக்கு மின் உயர் அழுந்து விழுந்து தண்ணியில விழுந்து செத்து போயிட்டாங்க. திராவிட மாடல், புடுங்கன மாடல். திருப்பூர்ல கூடிய முதலாளியை சந்திக்க மாட்டாரு, கோயம்புத்தூர் முதலாளியை சந்திக்க மாட்டாரு, நெசவாளர்களை சந்திக்க மாட்டாரு, மீனவர்களை சந்திக்க மாட்டாரு, தமிழ்நாட்டில் கூடிய எந்த முதலாளியும் சந்திக்க மாட்டாரு. ஆனா கோட்டு சுட்டு போட்டுக்கிட்டு போயிருவாரு. வட்டம் கிளம்புறாங்க, 4 முறை கிளம்பியிருக்காங்க இது வரைக்கும், இது 5வது முறை. அகலா ஏற்கனவே துபாய் போயிட்டு வந்து 7000 கோடிகளை கொண்டு வந்த, அபீரகத்துக்கு போயிட்டு வந்து 4000 கோடிக்கு கொண்டு வந்த, சிங்கப்பூருக்கு அமெரிக்காவுக்கு போயிட்டு வந்த முதல்ல நான் வந்து 10,000 கோடிக்கு கொண்டு வந்தேன். இந்த முறை நாங்கள் ஜெர்மனி லண்டன் கூட்ட பாலர்கள் கொண்டு போய் நாங்கள் 7000 கோடிக்கு கொண்டு இருக்கிறோம். திட்டத்துக்கும் இதா இருக்கு, வருத்து, மனசு கஷ்டமா இருக்கு. நேரில் பார்த்தவர் நல்லா பேசுறாப்புல. என்ன அது? தமிழ்நாட்டில் மீன், அக்கா சொன்னாங்களே மீன் இருக்கு பாருங்க, உலகத்திலே இல்லாத மீன்கள் நம்முடைய மாநிலத்தில் மட்டும்தான் இருக்கு. வாழை மீன், வஞ்சர மீன், கெண்ட மீன், கழுத்து மீன், நண்டு, இறால்னு உலகத்தில் இல்லாத மீன்கள் இருக்கு. அந்த மீனை வைத்து பல லட்சம் கோடி வருமானத்தை ஈட்ட முடியும். அமெரிக்க நாடு சோளம், கரும்பு, பார்லி, வேற எதுவும் பெருசா உற்பத்தி பண்ண முடியாது. ஐரோப்பிய நாடுகள் ஒரு சில பழங்கள், கரும்பு, சோளம், பார்லி இதான் உற்பத்தி ஆகும். நீங்க ஆஸ்திரேலியா போனா செர்ரி பழங்கள், ஸ்ட்ராபெரி பழங்கள், இதுதான் டிராகன் ஃப்ரூட், இதான் உற்பத்தி பண்ண முடியும். அமீரகம் போனீங்கன்னா, துபாய் நாள் போனா பேரிச்சம்பழம், அதான் உற்பத்தி ஆகும். நீங்க பஞ்சாப் போனீங்கன்னா முழுக்க கோதுமை, முழுக்க நெல், அவ்வளவுதான். நீங்க ஆந்திரா போனீங்கன்னா முழுக்க மிளகா, கர்நாடகா போனீங்கன்னா முழுக்க பெங்களூர் பீச், கத்திரிக்காய், இந்த மரபணு மாற்றம் செய்யப்பட்ட காய்கறி மட்டும்தான். என் அன்பிற்குரிய மக்களே, உலகத்திலேயே நெல்லில் 300 வகை. சம்பா என்றால் காட்டு சம்பா, கரடி சம்பா, தங்க சம்பா, கிச்சடி சம்பா, ஆத்தூர் சம்பா என்று சம்பால மட்டும் 22 வகையான சம்பா, 300 வகை நெல்லு. பனையா, அந்த பனையிலே காட்டு பனை, கதலி பனை, நீல பனை, வலிய பனை, சன பனை, வாத பனை, திப்புளி பனை, குடலர் பனை, கிச்சிலி பனை, ஈழ பனை, சீன பனை, வாத பனை என்று 33 வகை பனை மரங்கள் நம்மகிட்ட இருக்கு. தங்கம் இருக்கிறது, நிலக்கரி இருக்கிறது, மின் தேவைக்கு அதிகமாக பெட்ரோலியம் இருக்கிறது, எரிவாயு இருக்கிறது. என்ன இல்ல, 800 கிலோமீட்டர் கடற்கரை சாலை இருக்கிறது. கிட்டத்தட்ட 354 கிலோமீட்டர் கிழக்கு மேற்கு கடற்கரை, மேற்கு தொடர்ச்சி மலை இருக்கிறது. என்ன இல்ல நம்மகிட்ட? மாம்பழம் விளையாதா? விளையும். கரும்பு விளையாதா? விளையும். உருளைக்கிழங்கு விளையாதா? விளையும். ஆப்பிள் விளையாதா? விளையும். ஸ்ட்ராபெரி விளையாதா? விளையும். கேரட் விளையாதா? விளையும். பீட்ரூட் விளையாதா? விளையும். பீன்ஸ், கத்திரிக்காய், மாங்காய், தேங்காய், உப்பு என்று உலகத்துல எந்தெந்த நாடுகளில் என்னென்ன இருக்கிறதோ அது எல்லாம் விளைகிற ஒரே மாநிலம் நம் தாய் மாநிலம் தமிழ்நாடு மட்டும்தான். ஆற்றல் மிகுந்த இளைஞர்கள் இல்லையா இருக்கிறான், அறிவிச்சிறந்த ஆற்றல் மிகுந்த இளைஞர் இருக்கிறான், உழைப்பை கொட்டி கொடுக்கக்கூடிய ஆக சிறந்த இளைஞர் இருக்கிறான். வேற என்ன இல்ல? இந்தியா முழுக்க நீங்க போங்க,
அருவியை தூரத்தில் நின்று பார்த்து செல்ஃபி எடுப்பான். உலகத்திலேயே அருவியில குளிச்சு கொண்டாட முடியும் என்றால் அது நம்ம குற்றாலத்தில் மட்டும்தான் முடியும். அப்படி அருவிகள் இருக்கிறது. காஷ்மீர் கடுமையான பனிப்பொழிவு, போக முடியாது, ரசிக்கலாம். ஆனால் சரியான குளிர், ரசிக்கக்கூடிய குளிர், அனுபவிக்கக்கூடிய குளிர் கொடைக்கானல், ஏற்காடு, ஊட்டி. என்ன இல்லை ஒன்றை, என்ன இல்லை, அழகான கன்னியாகுமரி இருக்கிறது, ஆகச்சிறந்த நெல்லை இருக்கிறது, மணக்க மணக்க மல்லியை கொடுக்கக்கூடிய மதுரை இருக்கிறது, மிகச்சிறந்த தொழில் சாலையை உருவாக்கக்கூடிய கோயம்புத்தூர், திருப்பூர் இருக்கிறது. என்ன இல்ல, மிகப்பெரிய திரைப்பட நகரமாக சென்னை இருக்கிறது. என்ன இல்ல, நல்ல ஆத்தா அப்பங்கட்டுக்கு பிறந்தவன்கிட்ட ஆட்சி அதிகாரம் இல்லை, வேற எல்லாம் இருக்கிறது, எல்லாம் இருக்கு. நோக்கமற்ற தலைமைகள், குறிக்கோளற்ற தலைமைகள் தான் தன் குடும்பம். அப்படி பாருங்களேன், ஃபார்மட் பண்ணி உருவாக்குறாங்க. கலைஞர் முதலமைச்சராக இருக்கும் பொழுது ஐயா ஸ்டாலின் ஒரு நாடகத்தை நடிக்க வைக்கிறாரு. விளங்கல, எப்படி விளங்கும்? முயற்சி திருவினையாக்கும், முயற்சியின்மை இளமை புகுத்தி விடும் இப்பவே சொல்றாருன்னா அப்ப என்ன சொல்லியிருப்பாரு? விளங்குமா? திரைப்படத்தில் வசனம் வரல, விளங்கல. நாடகத்தை நடிச்சு வச்சாங்க, நாடகத்துறையை நாசமாயிருச்சு, உருப்படலை. சரி, உனக்கு ஒரே வழி அரசியல்ரா, கூட்டு வந்துட்டாங்க. சினிமா கொண்டு போய் அரசியல். அப்புறம் உதயநிதி ஏதோ டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் பண்ண போறாருன்னு கிளம்பியிருக்காப்புல. நீ மொத்த தொழில் நாசமாக்கிடுவ அப்படின்னு சினிமாவுக்கு ஒன்ன மாதிரி ஒரு ஆள் தேவைப்படுதுன்னு சினிமாவில் இறக்குனாங்க. நம்ம போதாத காலம் படம் பார்த்தோம். ஒரு 10 படத்தில் நடிச்சாப்புல. நவீன்தாரா, ஹன்சியா மோத்வானி, எமி சாக்சன், அப்புறம் நம்ம நிமிதா பெத்துராஜ்னு ஒரு 5-6 படத்தில் நடிச்சாப்புல. அப்புறம் சினிமாலேருந்து அப்படியே அரசியலுக்கு தவுனாப்புல. திருப்பி அதே ஃபார்மெட்டில் இன்பநிதி இறக்கி கலைஞர் டிவியுடைய சிஇஓ, இப்போ ரெட்ஜெயின் நிறுவனத்துடைய சிஇஓ. சேம் ஃபார்மெட்டு. இதுல என்ன பெரிய குடும்பம்னா 70 வயசுல இருக்கக்கூடிய திமுகவுடைய உடன்பிறப்பு. மொழிப்போர்ல இந்திக்கு தமிழ்நாட்டில் ஆதிக்கமாம், எல்லோரும் மாறுங்கள் நாட்டினரே, செந்தமிழுக்கு தீங்கு விளைந்து விட்டால் இந்த தேகம் இருந்து ஒரு லாபம் உண்டோ அப்படின்னு பாரதிதாசன் பாட்டை பாடிக்கிட்டு போன ஒரு உடன்பிறப்பு. கருணாநிதி அண்ணா, கருணாநிதி எங்க தலைவர்னாங்க, அப்புறம் ஸ்டாலின் எங்க தலைவர்னாங்க, அப்புறம் உதயண்ணான்னாங்க. நான் கேட்கிறேன், இன்பண்ணான்னு சொல்றீங்களா? உங்க பொண்டாட்டி பள்ளிய மூஞ்சில எப்படா முழிக்கிறிய? எப்படி முழிக்கிறிய? இன்பண்ணாவுக்கு கும்பிட வந்துட்டாங்க. எங்களுக்கு அந்த குடும்பம் மட்டும் தாங்க சரியா வரும். ஏன்னா எங்களுக்கு எங்க குடும்பமே சரியா வராது, எங்களுக்கு அந்த குடும்பம் தான் சரியா வரும். எங்க உதயநிதி நாங்க சின்னவரை நாங்க துணை முதலமைச்சர் ஆக்கிட்டோம், எங்க இன்பண்ணைக்கு அவைய மட்டும் நாங்க ஆக்கிட்டோம்னா அந்த கட்டை வெந்துடும். கட்டை வேணும்னா ஏன்டா அப்படி காத்திருக்கே, எங்க கிட்ட வாங்கடா, நாங்க வாங்கி தர செத்துருங்க. எங்க இன்பையாவ ஏய், அது கருணாநிதி காலம், நீ ஆட்டம் போட்ட காலம். இது பிரபாகரன் பிள்ளைகள் வெகுண்டி இருக்கிற காலம். நீ வா, நீ வா. 26 தேர்தலில் போட்டு பார்க்க வந்துக்கிறோம், வெறி கொண்ட வேங்கையா மாறி நிற்கிறோம். இன்ப நிதி தனிப்பட்ட வெறுப்பு வெறுப்புகள் கிடையாது, தனிப்பட்ட வெறுப்பு வெறுப்பு. ஆனால் தொடர்ச்சியாக ஒரே குடும்பம் தமிழ்நாட்டை ஆளும் என்றால் மானம் உள்ள தமிழர்கள் எவனும் இல்லையா தமிழ்நாட்டில்? தமிழ்நாட்டில் வன்னியர்களுக்கு எத்தனை அமைச்சர், கோனாருக்கு எத்தனை அமைச்சர், தேவேந்தருக்கு எத்தனை அமைச்சர், தேவருக்கு எத்தனை அமைச்சர், பறையருக்கு எத்தனை அமைச்சர், கவுண்டருக்கு எத்தனை அமைச்சர், முத்திரையருக்கு எத்தனை அமைச்சர், தெலுங்கிற்கு எத்தனை அமைச்சர் சொல்றான். நாய்க்கருக்கு, நாயுடுக்கு, ரெட்டிக்கு 11 அமைச்சருங்க. கோனார்ல ஒரு ஆள் நினைக்கிறேன், 2 பேர் கோனார்ல. முத்திரையர்ல ஒரு அமைச்சர். 70 லட்சம் பேர் இருக்குன்றாங்க. அதுவும் எங்க அண்ணன் திருச்சியில் ஒருத்தர் இருக்காரு, செல்வகுமார்னு. அப்படி கேட்டா 1 கோடி முத்திரையர் பாப்புல. 1 கோடி முத்திரையருக்கு ஒரு அமைச்சர் ஏன் கொடுத்துருக்குன்னு எவனும் கேட்கல. 1 கோடி கோனார்ன்றாங்க. தென் மாவட்டத்தில் போனா தேவர், மரவர்ல 1 கோடி, கல்லர்ல 1 கோடி, அகமுடையார்ல 1 கோடி, பிள்ளமார் 1 கோடி, அப்புறம் இங்க ஆதி தமிழ் கொடி அது 2 கோடி இருக்கு. பறையர், தேவேந்திரர் 1 கோடி, தேவேந்திர குலம். இதெல்லாம் சேர்த்தா மொத்தம் 25 கோடி வருது. 25 கோடி இருக்குன்றான். மொத்தமே 8 கோடி தான் மக்கள் தொகை. அதனாலதான் ஜாதிவாரி கணக்கெடுப்பு கேட்கிறோம். 25 கோடி இருக்குன்றான். ஆனா 11 அமைச்சர் தெலுங்குல கொடுத்துக்கிறான். ஒருத்தன் பேசல, ஒருத்தன் கேட்கல.